நம்ம எல்லாத்துக்குமே வாழ்றதுக்கான ஒரு பிடிப்பு எது கொடுக்குது தெரியுமா? அது நம்மளை சுத்தி இருக்கிற உறவுகள் தான். அம்மா, அப்பா, குழந்தைகள், அண்ணன், தங்கை, மாமன் அப்படின்னு நிறைய உறவுகள் இருக்கு. அதுல ஒரு உன்னதமான உறவு எது தெரியுமா? எல்லா உறவுமே உன்னதமான உறவு தான். அதுல என்ன கேட்குறீங்க அப்படின்னு தானே கேட்பீங்க. அதுல தாய் மாமன்கிறது ஒரு முக்கியமான ஒரு உன்னதமான உறவு. தன்னிகரில்லா உறவு அது. அது கிடைக்க பெற்றவர்களுக்கே அதோட அருமை தெரியும். அண்ணன் இருந்தாவே அங்க போகாத இங்க போகாத அப்படின்னு சொல்லி நம்மளை கட்டுப்படுத்துற மாதிரி உறவா தான் தெரியும். அதே சமயம் நம்ம வளர்ந்து பெரியவங்களாகி நமக்கு திருமணமாகி நமக்கு அண்ணனாக இருந்தவங்க, தம்பியாக இருந்தவங்க, தாய் மாமங்கிற புதிய அவதாரத்தை எடுக்கும்போது தாங்க தெரியும். சில நேரங்கள்ல அக்காவுக்கும் தம்பிக்கும் நிறைய இடைவெளி கூட இருக்கும். பசங்க ஸ்கூல் படிக்கும் போதே எங்க அக்காவுக்கு குழந்தை பிறந்திருக்கு தெரியுமா, நான் ஸ்கூல் படிக்கும் போதே மாமாவாயிட்டேன் அப்படின்னு பெருமையா சொல்ற பசங்களை நம்ம பார்த்ததுண்டு. அக்கா குழந்தைக்கு மொட்டையடிக்கிற வைபவம் இருக்கு பாருங்களேன். அதுல மொட்டையடிக்கும் போது குழந்தைக்கு வலிக்குதோ என்னவோ, குழந்தை அழுகுதோ என்னவோ தெரியாது. ஆனா அந்த தாய் மாமங்கிற உறவு இருக்கு பாருங்க. ஐயோ குழந்தை அழுகுமே, அவங்க மனசு பதட்டப்படும் பாருங்க. தன் கூட பிறந்தவங்க குழந்தைங்க மேல காட்டப்படுற பாசம் இருக்கு பாத்தீங்களா, அது ஒரு தெய்வீகமான விஷயங்க. அது அனுபவிச்சவங்களுக்கு தாங்க தெரியும். இது அக்காவோட குழந்தைங்க ஒவ்வொரு அந்த மொட்டையடிக்கிற வைபவத்துல மட்டும் இல்லை, அந்த குழந்தைங்க வளர்ற ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் அந்த தாய் மாமன்கிற உறவு தாங்கி பிடிக்கிற உறவுங்க அது. அந்த குழந்தைங்க வளர்ந்து கொஞ்சம் பெரியவன் ஆகும்போது ஒரு பெண் குழந்தையா இருந்ததுன்னா அது பெரிய மனுஷி ஆகும்போது தாய் மாமன் சீர் அது ரொம்ப முக்கியமான சீருங்க. அப்பா, தாய் மாமன் சீரு ஊரே கூட்டி வியந்து பார்க்குற அளவுக்கெல்லாம் செஞ்சுட்டாங்க. அந்த ஊரே வியந்து பார்க்குற அளவுக்கு இருக்குங்க அந்த தாய் மாமன் சீர். தாய் மாமன்கிறது அந்த ஒரு ஒரு குடும்பத்துல அவ்வளவு, தாய்க்கு அடுத்தது அப்பாவுக்கு அடுத்தது அந்த மாமன்கிற உறவுங்க. ஊரே கூட்டுற அளவுக்கு வியந்து செய்யறாங்க. அப்ப அப்போ கல்யாணத்துக்கு எவ்வளவு செய்வாங்க அப்படின்னு ஊரே வியந்து பார்க்கக்கூடிய உறவு தாங்க தாய் மாமன் ஊர். அப்ப பணம் இருந்தால்தான் தாய் மாமனா? பைசா செலவழிச்சாதான் அப்ப தாய் மாமனோட உறவா? இல்லைங்க. பொண்ணை வைக்கிற இடத்துல பூவை வச்சாலும் தாய் மாமன்கிற உறவு ஒரு உன்னதமான உறவுங்க. சில வீடுகளில் அக்காவுக்கோ தங்கைக்கோ கல்யாணம் ஆகிடுச்சு, இன்னும் குழந்தை பிறக்கல. அப்போ அங்க இருக்க அண்ணன்கள் இல்லைன்னா தம்பிங்க, எங்க அக்காவுக்கோ தங்கச்சிக்கோ திருமணம் ஆகல, அவங்க கல்யாணம் பண்ணிட்ட பிறகுதான் நான் கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கிறேன் அப்படின்னு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே பொறுப்பேற்கிற உறவு தான் தாய் மாமன்கிற ஒரு உன்னதமான உறவுங்க. பசங்க வளர்ந்த பிறகு ஏதாவது ஒண்ணுன்னா எல்லாம் எங்க மாமா பாத்துக்குவாரு அப்படின்னு சொல்றாங்க. அந்த தெம்பு கொடுக்குற உறவு தான் இருங்க தாய் மாமன்கிற உறவு. அது தாய் மாமன் இருக்கப்பட்டவர்களுக்கே அந்த உறவோட அருமை தெரியுங்க. அன்பை பகிர்ந்து கொள்கிற தாய் மாமன் இருக்கப்பட்டவர்களுக்கு அந்த அன்பை பற்றி கண்டிப்பாக தெரியுங்க. ஒரு சில நேரங்கள்ல மாமா, நான் வெளியில இன்னைக்கு ஸ்கூல்ல டூர் கூட்டிட்டு போகணுங்கிறாங்க, காசு ஒரு 3000 ரூபாய் செலவாகும், உங்க தங்கச்சிட்ட சொல்லி கொஞ்சம் ஏற்பாடு பண்ணி தரியா? ஒரு சில நேரங்கள்ல அம்மா அப்பா கிட்ட சொல்ல முடியாத விஷயங்களை கூட தாய் மாமா கிட்ட பகிர்ந்து கொள்கிற வீடுகள் நிறைய இருக்குதுங்க. அந்த மாதிரி உறவுகளும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்பாவும் அம்மாவும் கேட்டா ரொம்ப கோச்சுக்குவாங்க. உன் தங்கச்சி தானே, நீ ஏதாவது சொல்லி ஒரு பர்மிஷன் வாங்கி கூட. அம்மா அப்பா கிட்ட சொல்ல முடியாத விஷயங்களை கூட தாய் மாமா கிட்ட சொல்லிக்கிற குழந்தைங்க நிறைய பேர் இருக்காங்க. சில நேரங்கள்ல அம்மா அப்பாட்ட போய் கேட்க முடியாதது கூட தாய் மாமாட்ட போய் ரொம்ப அழகா பேசிடுவாங்க. அந்த குழந்தைக்கு திருமணம் முடிக்கும் போது தாய் மாமனுக்கு வயசாகும் போது அந்த தாய் மாமா வீட்டுக்கு நம்ம குழந்தைங்க கட்டி கொடுக்கும்போது அது நம்ம வீட்டுக்கு தான் போகுது, இருந்தாலும் அம்மா அழுகுவாங்க. அப்போ அந்த குழந்தைக்கு மொட்டை அடிச்சது என் மடியில தானேம்மா மொட்டை அடிச்சிங்க, அது பெரியவள் ஆகும்போது நான் தானே எல்லா சடங்கும் செஞ்சேன், அது என் வீட்டுக்கு நம்ம தாயா வருது.
அந்த குழந்தை எனக்கு வயசாகும்போது என் தாயா வந்து எனக்கு செய்யுது, இதுக்கு நீ ஏம்மா அழுகுற அப்படின்னு அந்த மாமா கேட்பாரு இல்லையா? அந்த மாதிரி தாய் மாமன் கிடைக்கிறது வரங்க. ஒவ்வொரு குழந்தைக்கு அப்பா அம்மா இறந்து போனாலும் அந்த இழப்பு தெரியாம அந்த காயத்துக்கு மருந்து போடுற தன்வந்திரி தாங்க அந்த தாய் மாமன். ஒரு சில குழந்தைங்களுக்கு அப்பா அம்மா இறந்த பின்பு அப்பா அம்மா இருந்தா என்ன செய்வாங்களோ அதை நான் கடைசி காலம் வரைக்கும் நான் இருக்கிற வரைக்கும் நான் உனக்கு செய்வோம்மா அப்படின்னு அந்த உத்தரவாதம் கொடுக்குற உறவு தாங்க தாய் மாமன். ஒரு அக்காவுக்கோ தங்கைக்கோ ஏதோ ஒரு மனசுல கஷ்டம் அப்படின்னா, ஏம்மா நீ என்கிட்ட சொல்லவே இல்லை, கடத்தருக்குள்ள சொல்லிட்டு இருந்தாங்க, என்கிட்ட சொன்னா என்னம்மா, இவ்வளோ பெரிய பிரச்சனை ஓடிட்டு இருக்கு, ஏம்மா நீ என்கிட்ட சொல்லவே இல்லை, இதோ எனக்கு கொஞ்சம் காசு வருதுமா, இதை வச்சு இப்போதைக்கு இந்த பிரச்சனையை நீ சரி பண்ணிக்கோ அப்படின்னு நம்ம மனசை படிக்கிற உறவு தாங்க தாய்மாமன்கிற உறவு. கொஞ்ச காலத்துல இந்த தாய்மாமங்கிற ஒரு உறவு நமக்கு மட்டும் இல்லை, நம்ம குழந்தைக்கு மட்டும் இல்லை, தாய்மாமங்கிற உறவு நமக்குமே அப்பாவாக மாறக்கூடிய உறவு தாங்க தாய்மாமங்கிற உறவு. இன்னைக்கு இருக்கிற அவசர காலகட்டத்தில் நம்ம எல்லா நாளும் நம்ம வந்து நம்ம ஒரு அண்ணன்கிட்டயோ தம்பிக்கிட்டயோ பேசிட்டு இருக்க முடியாது. அதே சமயம் வந்து ஒரு வெளியூர்ல கூட வேலை செஞ்சுட்டு இருக்கலாம், அவங்கள உங்களை விட்டு தள்ளி கூட இருக்கலாம். இந்த வீடியோவை பார்க்குறவங்க அண்ணனோ தம்பியோ இருக்கிறவங்க உடனே இந்த ஒரு ஃபோனை போட்டு, அண்ணா எப்படி இருக்கீங்க, தம்பி எப்படி இருக்கீங்க, இந்த மாதிரி ஒரு ஃபோன் பண்ணி கேட்டு பாருங்க. இந்த தாய் மாமாங்கிற ஒரு உறவு, அண்ணன் தங்கைங்கிற ஒரு உறவு, அக்கா தம்பிங்கிற ஒரு உறவு ஒரு உன்னதமான உறவுங்க. இது கிடைக்கப்பட்டது மிகப்பெரிய பொக்கிஷங்க. இப்ப இருக்க காலகட்டத்துல எல்லா வீட்டுகளையும் ஒரு குழந்தையோட நிறுத்திடுறாங்க. நமக்கு தாய் மாமாங்கிற ஒரு உறவு எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும். ஏன் நம்ம குழந்தைங்களுக்கு கூட தெரியும். இனி வரும் காலத்துல இனி வரும் சந்ததியினருக்கு தாய் மாமாங்கிற ஒரு உறவு இருக்குமா தெரியுமாங்கிறதே எனக்கு தெரியலிங்க. அதனால இருக்கிற போதே தாய் மாமாங்கிற அந்த உறவை நாமளும் அனுபவிச்சுக்கணும், நம்ம குழந்தைங்களுக்கும் எடுத்து அந்த உறவோட அருமையை அந்த உறவுகளை பத்தி நம்ம எடுத்து சொல்லி வைக்கணுங்க. இப்ப ஒரு சில நேரங்கள் திடீர்னு ஒரு ஃபோன் வரும். அக்கா அப்போ வந்து அண்ணனுக்கு என்னன்னு தெரியலையே, அங்க என்ன நிலைமை சரியில்லையோ தெரியலையே அப்படின்னு அண்ணங்கிறவ அப்பாவாக அண்ணனாக மாரியப்பா ஒரு பதபத, உன் குரலை கேட்டே ரொம்ப நாள் ஆச்சுண்ணா, உன்னை பார்க்கணும் போல இருக்குண்ணா அப்படின்னு அந்த ஒரு குரல் விசும்பல் இருக்கும் பார்த்தீங்களா? அதே மாதிரி பொங்கலுக்கு சீர் வைப்பாங்க இல்லையா, அக்காவோ தங்கையோ இருக்காங்க, அது தாய் மாமனோட சீர், அண்ணன் பிறந்த வீட்டு சீர். அது வரும்போது அந்த அக்காலோ தங்கையோ அந்த கண்ணுல இருந்து ஒரு தண்ணீர் தழும்பு நிற்கும் பாருங்க, நம்ம தாய் வீட்டு சீர் வருது அப்படின்னு. அந்த சீர் வைக்கும்போது அக்காவுக்கோ தங்கைக்கோ அந்த கண்கள்ல இருந்து ஒரு நீர் தழும்பும் பாருங்க, அதுதாங்க பாசம். ஒரு அக்காளுக்கும் தங்கைக்கும் தாய் மாமன் அண்ணனாகவோ தம்பியாகவோ இருக்கிற உறவு இருக்குங்க பார்த்தீங்களா? தொப்புள் கொடியோட சேர்ந்த உறவு அதுதாங்க தாய் மாமன்கிற ஒரு உறவு. அந்த தாய் மாமன்கிற உறவு ஒரு மீசை வச்ச அம்மாவா கூட பெண்கள் நினைப்பாங்க. தாய் மாதிரியே ஒரு தகப்பன் மாதிரியே தாய்க்கும் தகப்பனுக்கும் அடுத்த ஒரு உறவு தாங்க தாய் மாமன்கிற ஒரு உறவு. இந்த உறவை வந்து நம்ம குழந்தைங்களுக்கு எடுத்து நம்ம சொல்லணுங்க. இந்த தாய் மாமன்கிற உறவை அனுபவிக்கும் போது தான் தெரியும். நித்தம் நம்ம அதை அனுபவிக்கும் போது தான் அந்த அந்த தாய் மாமன்கிற ஒரு உறவோட அருமை நமக்கு தெரியும். ஒரு முக்கியமான விஷயங்க, நமக்கு ரொம்ப வயசான பிறமுக்கும் நம்ம மாமாங்கிற தாய் மாமாங்கிற ஒரு உறவு நமக்கு கிடைக்க பெறுதுன்னா அதை போற்றுதல் கூடிய ஒரு விஷயம் நம்ம அத்தையை தாங்க அல்லது மாமி, அவங்கள தாங்க. அவங்க வந்து விட்டாதான் நமக்கு வந்து அந்த மாமாங்கிற ஒரு உறவு. அவங்க நம்ம அத்தையோ மாமியோ அவங்க ஒத்து போகலைன்னா நம்ம வயசாகிற வரைக்கும் அந்த மாமா நமக்கு அந்த உறவை காமிக்கிறதுல அந்த காமிக்கவே முடியாது, அது சாத்தியமே இல்லை. அதனால
தாய்மாமங்கிற ஒரு உறவு, ஒரு உன்னதமான உறவு இருக்கிறவங்க அதை அனுபவிங்க. நம்ம குழந்தைங்களுக்கும் எடுத்து சொல்லி கொடுங்க. இந்த அருமையான ஒரு உறவை, போற்றுவதற்குரிய ஒரு உறவை நம்ம குழந்தைங்களுக்கு, அடுத்த தலைமுறைக்கும் தெரியப்படுத்தணும்னா நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம அதை சொல்லி கொடுத்து வைக்கணும். இது மாதிரி நம்ம சொல்வதனால நம்ம குழந்தைங்களுக்கு உறவுகளோட அருமை தெரியும். தாய்மாமன்கிற உறவோட அருமை தெரியும். தாய்மாமன் மட்டும் இல்லைங்க, இந்த நம்ம சுத்தி இருக்க எல்லா உறவுகளோட அருமையும் தெரியும். நம்பிக்கை. நம்பிக்கைதான் வாழ்க்கை. வாழ்க்கைதான் நம்பிக்கை.